இறைவன் ஒருவனே, அவன் பஞ்சபூதங்களின் வடிவில் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்தவே இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த விளக்கிலிருந்து ஏற்றப்படும் ஜோதிதான் டிசம்பர் 3ஆம் தேதியன்று மாலை அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் தந்த அடுத்த வினாடி அண்ணாமலையின் மலை உச்சியில் மகா தீபமா ஏற்றப்படும். மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவை போல் அந்த ஜோதியின் வடிவமாக சிவபெருமான் நமக்கும் காட்சி தருகிறார் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த மகா தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் மலை உச்சியில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். திருவண்ணாமலையில் மட்டுமின்றி 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தும் இந்த மகா தீபத்தை நம்மளால தரிசிக்க முடியும். திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் டிசம்பர் 4ஆம் தேதி தான் கிரிவலம் செல்லணும். ஏன்னா அன்றைய தினம்தான் பௌர்ணமி திதி இருக்குது. கார்த்திகை தீப திருநாள்ல வீட்டோட வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்கணும். இந்த நாள்ல அன்று காலை 4 மணிக்கு திருவண்ணாமலையில பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு மகா தீபமும் ஏற்றப்படும். வீட்டுல நாம தீபம் ஏற்றுவதற்கு சரியான